Taste the Daily. திருமணமான 4 மாதங்களில் உல்லாசத்திற்கு தடையாக இருந்த மாமியாரை இரவோடு இரவாக மருமகள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள NR பாளையத்தை சேர்ந்த கருணாமூர்த்திக்கும் ஸ்வேதா என்பவருக்கும் கடந்த ஜூலை மாதம் காதல் திருமணம் நடந்துள்ளது. கருணாமூர்த்தி வேலை தொடர்பாக அடிக்கடி சென்னைக்கு சென்று விடுமுறைக்கு மட்டும் வீடு திரும்பி வந்துள்ளார். இந்த நிலையில் ஸ்வேதாவிற்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பைக்கில் அடிக்கடி புதுச்சேரி சென்று பீச், ஹோட்டல் என உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஸ்வேதாவின் மாமியார் ரமணிக்கு தெரியவர தன் மகனிடம் கூறுவதாக மிரட்டியுள்ளார். ஸ்வேதா பயந்து கொண்டு தனது காதலன் சதீஷ்குமாரிடம் தெரிவிக்க, உனது மாமியாரை பெட்ரோல் ஊற்றி எரித்து விடலாம் என சதீஷ்குமார் திட்டம் போட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 500 ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கி ஸ்வேதா வீட்டில் ரெடியாக வைத்துள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று இரவில் மாமியார் ரமணி தூங்கியதும் சதீஷ்குமாரும் ஸ்வேதாவும் ரமணி மீது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி உள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்து சதீஷ்குமார் வெளியே சென்றுள்ளார். ரமணியின் அலறல் சப்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ரமணியை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மருத்துவமனையில் ரமணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறப்பில் சந்தேகமடைந்த ரமணியின் 2வது மகன் தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாருக்கு பயந்த ஸ்வேதா பெட்ரோல் ஊற்றிய இடத்தில் கைரேகை கிடைத்துவிடக் கூடாது என்று பாமாயில் ஊற்றி சுத்தம் செய்துள்ளார். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய பிளாஸ்டிக் வாளி ஆகியவற்றை கழிவறையில் மறைத்து வைத்துள்ளார். மொபைலில் சதீஷ்குமாரிடம் பேசி வந்ததை ஸ்வேதாவிடம் காண்பித்து போலீசார் மிரட்டிய போது தான் கொலை செய்ததை ஸ்வேதா ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் ஸ்வேதா மற்றும் சதீஷ்குமார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் விசாரணையில் ஸ்வேதாவிற்கு கல்லூரி படிக்கும் போதிலிருந்து பல ஆண்களுடன் தவறான பழக்கம் இருந்தது தெரிய வந்துள்ளது. Taste the Daily.